இப்ப பாருங்க, இவங்கதான் எதிர்கட்சி. 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை திமுக அணி எதிர்ப்பு வாக்குகள் பெற்று இருக்காங்க. அவங்க தாங்க வீரியமா எதிர்கட்சியாக இருக்க முடியல. அதுக்கான யோக்கியதை இல்ல. மறுமட்டி ஆயிட்டாங்க. எங்களை பார்த்து நாங்க தோழமை கட்சி தெளிவா சொல்றோம். இப்பவும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். 28ஆம் தேதி திமுக பவள விழா மாநாட்டுல அத்தனை கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும்னு சொல்றோம். எங்களை பார்த்து என்ன வீதியம் இல்ல அப்படின்னு கேட்கறது இவங்க எந்த அளவுக்கு மறுமட்டியா போயிட்டாங்கன்னு பாருங்க. இல்ல வார்த்தைகள் இல்ல இருங்க, நீங்க பேச நான் அதை விட அதிகம் பேசுவேன். கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க. தேர்தலுக்கு செலவுக்கு கொடுக்க இல்ல ஒளிமுறைவு இல்லை, எங்க வங்கி கணக்குல வருது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு அது செலவு பண்ணியிருக்கோம். தோழமை கட்சிகள் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது அது ஒண்ணு பிரச்சனை. நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தாரு, அவருக்கு மோடியுடைய எடுபடியா இருந்தாரா இல்லையா?